மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 39 இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரைக்குமே அதிமுக 35 தொகுதிகளில் நேரடியாக களமிறங்கியது. 35 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரைக்குமே 7 தொகுதிகளில் அவர்கள் வைப்பு தொகையை இழந்திருக்கிறார்கள். இது அதிமுகவினரிடையே மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தோல்விக்கான காரணம் என்னவென்று அதிமுகவினரிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறியது, ஒவ்வொரு தேர்தலின் போதும் வேட்பாளர்கள் பட்டியல் அடங்கிய ஒரு பட்டியலை தலைமை கழகத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அளிப்பார்கள். ஆனால் இம்முறை அந்த மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படவில்லை. இது ஒரு தோல்விக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே மாவட்ட செயலாளர்கள் அளிக்கக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தி வந்தபோது, ஆனால் தலைமை அதனை கண்டுகொள்ளவில்லை என்பது அதிமுகவினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் 35 தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்திருக்கிறோம் என்று அதிமுகவினர் கூறுகின்றனர். இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ் மற்றும் சசிகலா தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனையை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதிமுகவை, அதாவது ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும். ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கினால் மட்டுமே 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவினுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த நிலையில் அவர்கள் என்ன மாதிரியான முடிவெடுக்கப் போகிறார்கள், என்ன மாதிரியான காய் நகர்த்துகளை அவர்கள் நகர்த்தப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக மொத்தத்தில் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இந்த தோல்வியிலிருந்து அவர்கள் மீண்டெழுவார்களா, அதற்கான என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.